அனைவருக்கும் வணக்கம். வெரி ஹாப்பி வீக்கெண்ட் எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்கள். பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5G உடைய அஃபிஷியல் லான்ச் எப்போ இருக்கும் அப்படின்னு சொல்லி டெலிகாம் மினிஸ்டர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஷாமி ஸ்மார்ட் ஃபோன் கிட்டத்தட்ட 12,000 ஆஃபர் ப்ரைஸில் இருக்குது. அதுவும் என்னென்னு பார்த்துலாம். அமேசான்லேயும் கிரேட் ஃப்ரீடம் ஃபெஸ்டிவல் சேல் இருக்குது. அதுலேயும் நிறைய டீல்ஸ் இருக்குது. எல்லாமே பார்த்துலாம். டெக் நியூஸ் நம்பர் 904 இன்றைக்கும் Paytm கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். இந்தியாவில் 5G ஸ்பெக்ட்ரம் ஆக்ஷன் முடிஞ்சது. ஸோ 5G நெட்வொர்க் எப்போ ரோல் அவுட் ஆகும் அப்படிங்கிறது எல்லாருடைய கொஷின். ஜியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15 அன்றைக்கி நாங்கள் 5G அனௌன்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏர்டெல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் ஃபஸ்ட்டு 5G அப்படின்னு சொல்லி வந்து இந்த மாதம், அதாவது ஆகஸ்ட்லேயே நாங்களும் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அஃபிஷியல் ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 5G ரோல் அவுட் வந்து அக்டோபரில் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய இந்தியன் டெலிகாம் மினிஸ்ட்ரி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா 5G ஸ்பெக்ட்ரம் ஆக்ஷனில் எல்லாருக்கும் இந்தந்த பேண்ட் அப்படின்னு அலோகேட் பண்ணிட்டாங்க. பட் இந்த அலோகேட் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பெக்ட்ரம் அலோகேஷன் அப்படிங்கிறது அடுத்த ப்ராசஸ். இது ஆகஸ்ட் 10 அன்னைக்கு தான் நாங்கள் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து ஸ்பெக்ட்ரம் டிப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது அது ஒரு 20 நாள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் 5G ரோல் அவுட் பண்ணுவோம். ஸோ அக்டோபருக்குள்ளே வந்து 5G ரோல் அவுட் வந்து எல்லா டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸும் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ ஜியோ வந்து ஃபஸ்ட்டு, இல்லைனா ஏர்டெல் ஃபஸ்ட்டு கொண்டு வருவாங்க. வோடஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபரில் தான் இந்தியாவில் 5G கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. அதோட ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம் இந்தியாவில் 5G ரோல் அவுட் இப்போது வந்து மேஜர் சிட்டிஸ் தான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. 10 சிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது சவுத் இந்தியா பொறுத்த வரைக்கும் சென்னை, பெங்களூரு, ஹைதராபாத் வந்து இவங்க கொண்டு வரலாம். மிச்சம் எல்லாமே வந்து நார்த் இந்தியாவில். ஸோ 10 மேஜர் சிட்டிஸ்க்கு அக்டோபருக்குள்ளே 5G எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. அமேசான் கிரேட் ஃப்ரீடம் ஃபெஸ்டிவல் சேல் இந்தியாவில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆகஸ்ட் 6, அதாவது இன்னிலேருந்து ஆரம்பித்து ஆகஸ்ட் 10 வரைக்கும். இங்கே கார்டு ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் SBI கார்டு யூஸர்னால் 10% டிஸ்கவுண்ட் ஆஃபர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அடிஷ்னல் ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. இது கூடவே வந்து பெஸ்ட் கூப்பன் ஆஃபர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சில ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லலாம் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு பெஸ்ட் கூப்பன் ஆஃபர்ஸ் இருக்குது. ஸோ கூப்பன் ஆஃபர்ஸ் எல்லாருக்குமே அப்ளை ஆகும். கார்டு இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. கார்டு அண்ட் கூப்பன் ரெண்டுமே யூஸ் பண்ணும்போது வந்து இன்னும் உங்களுக்கு அடிஷ்னல் ஆஃபர்ஸ் இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற கூப்பன் ஆஃபர்ஸ்லாம் பெஸ்ட்டாக இவங்க ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதாவது iQOO 90 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000 rupees கூப்பன் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ரெட்மி நோட் 11க்கு 1000 ரூபாய் கூப்பன் ஆஃபர் இருக்குது. அதே OnePlus 10 Pro 5000 rupees கூப்பன் ஆஃபர் இருக்குது. இது கூடவே நீங்கள் கார்டு ஆஃபர் போட்டிங்கன்னா வந்து இன்னும் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸ் குறையும். அதோட ரியல்மி நார்சோ 50 உங்களுக்கு 1000 ரூபாய் கூப்பன் ஆஃபர் இருக்குது. iQOO Z6 Proவில் 3000 ரூபாய் கூப்பன் ஆஃபர் இருக்குது. இது கூடவே ரெட்மியுடைய நோட் 10 Pro Pro Max இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லேயும் வந்து உங்களுக்கு கூப்பன் ஆஃபர்ஸ் இருக்குது. ரெட்மி K50i இதில் 1500 rupees கூப்பன் ஆஃபர் இருக்குது. இந்த கூப்பன் ஆஃபர் வந்து யாரெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம் வந்து கூப்பன் ஆஃபர் வந்து அப்ளை ஆகும். இது கூடவே கார்டு ஆஃபரும் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து 10% இதோட ஆக்சுவல் ப்ரைஸ்லேருந்து குறையும். சில ஸ்மார்ட் ஃபோன்ஸில் வந்து உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரும் இருக்குது. ஸோ 3 ஆஃபர்ஸ் போட்டிங்கன்னா மொபைல் டீல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இதிலே பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் டீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் ஷாமியுடைய 12 Pro உடைய ஆஃபர் தான் பெஸ்ட் டீல் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணும்போது வந்து 62,999 லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ இதை நீங்கள் 49,000க்கு பர்ச்சேஸ் பண்ணலாம். எஸ், இதுலேயும் வந்து உங்களுக்கு கூப்பன் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ கூப்பன் ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5,000 rupees ஆஃபர். ஸோ இமீடியட்டாக உங்களுக்கு லான்ச் ப்ரைஸ்லேருந்து 5,000 rupees குறைஞ்சிரும். அடிஷ்னல் ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வேளை SBI கார்டு வச்சுருந்தீங்க, கிரெடிட் கார்டு வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னலாக இதில் 6,000 rupees ஆஃபர். ஸோ ஆன் த ஹோல் 11,000 rupees ஆஃபர் இருக்குது. இது கூடவே மினிமம் எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,000 to 3,000 இருக்குது. மேக்ஸிமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,000 வரைக்கும் இருக்குது. உங்களுடைய பழைய ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா. ஸோ எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ பொறுத்து அதுலேயும் உங்களுக்கு ஆஃபர் இருக்குது. ஸோ ஷாமி 12 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 8+ Gen 1 நல்ல கேமராஸோடு கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் 49,000 அப்படிங்கும்போது வேல்யூ ஃபார் மணி தான். கண்டிப்பாக இதையும் நீங்கள் செக் பண்ணலாம். சாம்சங் அன்பேக் இவெண்ட்டில் ஃபோல்டபிள் டிவைசஸ் கூடவே வந்து வாட்சும் லான்ச் பண்ண போகிறதா பார்த்துருந்தோம். இப்போ இந்த வாட்ச் சீரிஸுடைய அஃபிஷியல் 2 ஃபுல்
ஸ்பெசிஃபிகேஷன் ரிவீல் ஆயிருக்கு லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி. வாட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ச் 5 அண்ட் வாட்ச் 5 ப்ரோ 2 வேரியன்ட்ஸ்ல இவங்க லான்ச் பண்ணுறாங்க. இதோட ஃபர்ஸ்ட் லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வாட்ச் 4 எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான். பட் இங்கே வந்து இவங்க அப்கிரேட் பண்ணியிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூரபிலிட்டி அண்ட் பேட்டரி அப்படின்னு தெரியுது. இங்கே ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வாட்ச் 5 AMOLED பேனல் 1.19 inches டிஸ்பிளே சைஸோட வருது. அதே வாட்ச் 5 ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் AMOLED பேனல் தான். இது ஸ்லைட்டாக பிகராக 1.36 inchesோட வருது. பட் இதில் வந்து ஒரு லேயர் வந்து சஃபயர் கிளாஸ் வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க டியூரபிலிட்டிக்காக. அதனால ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கிற மாதிரி கொண்டு வராங்க குவாலிட்டியில். அடுத்ததாக வந்து பேட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ப்ரோ வந்து உங்களுக்கு 500 mAh வரைக்கும் வருது. ஸோ 3 days பேட்டரி லைஃபோட இவங்க கொண்டு வர போகிறாங்க. அதே சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ச் 4ல் கொடுத்து அதே எக்ஸினோஸ் உடைய W920 இந்த சிப்பில் தான் வாட்ச் 5யும் இவங்க கொண்டு வர போகிறாங்க. இதுலேயும் வந்து உங்களுக்கு LTE வேரியன்ஸ் வரப்போகுது. கூடவே NFC, GPS, ஹார்ட் ரேட் சென்சார், பிளட் ஆக்சிஜன் சென்சார், ECGன்னு வாட்ச் 4ல் இருந்த எல்லா சென்சாருமே வந்து வாட்ச் 5 அண்ட் 5 ப்ரோவில் வரலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே லிஸ்ட் அவுட் ஆகிருக்கு. OnePlus ஒரு மிட் ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோன் இல்லைனா அஃபோர்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. அதுவும் 15,000க்கு லான்ச் பண்ண போகிறாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து குளோபலில் லான்ச் ஆகிடுச்சு. OnePlus Nord 20 SE இந்த பேரில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபல் ப்ரைஸ் வச்சு பார்க்கும்போது 14,499 இந்தியன் மணி வேல்யூக்கு இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இங்கே ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது MediaTek உடைய Helio G35ல இவங்க கொடுத்துருக்காங்க. 50 மெகாபிக்சல் ரியர் கேமரா, HD+ பேனல், கூடவே 5000 mAh பேட்டரி, 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு இந்த ஃபீச்சர்ஸோட வந்து குளோபலில் லான்ச் ஆயிருக்கு. இதோட ஃபீச்சர்ஸ் அண்ட் அவுட்லுக் அப்படின்னு பார்க்கும்போது வந்து இது ஏற்கனவே இந்தியாவில் லான்ச் ஆன ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான். இந்தியாவில் லான்ச் ஆன Oppo A77 இதை தான் குளோபலில் வந்து OnePlus Nord SE20 அப்படின்னு ரீபிராண்ட் பண்ணி இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் வருமா வராதா அப்படின்னு தெரியல. ஏன்னா ஏற்கனவே Oppo A77 இந்தியாவில் இருக்கிறதுனால இவங்க இந்தியாவில் கொண்டு வருவாங்களான்னு தெரியல. பட் OnePlus கீழே ஒரு 15,000 ஸ்மார்ட் ஃபோன் குளோபலில் லான்ச் ஆயிருக்கு. இந்தியாவில் Oppo A77 அப்படின்னு லான்ச் ஆனது. விவோ அவங்களுடைய கேமரா சென்ட்ரிக் சீரீஸ் V சீரீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்பவே குவிக்காக V25 ப்ரோ இதோட லான்ச் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். லான்ச்சுக்கு முன்னாடி இதோட கீக் பெஞ்ச் லிஸ்டிங் வந்திருக்கு. இங்கே கீக் பெஞ்ச் லிஸ்டிங் அண்ட் ஸ்கோர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க ரிவீல் பண்ணியிருக்கிறது 12GB RAM வேரியண்ட்டுக்கு தான் இங்கே ரிவீல் பண்ணியிருக்காங்க. விவோ V25 ப்ரோ சிங்கிள் கோர் ஸ்கோர் வந்து 669, அதே மல்டி கோர் ஸ்கோர் வந்து 2268. ஸோ இந்த ஸ்கோர்ஸ் வச்சு பார்க்கும்போது இது MediaTek Dimensity 1300 தான் இவங்க லான்ச் பண்ணுற மாதிரி தெரியுது. அகைன் நீங்கள் கிளாக் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 GHz அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 12 இது லான்ச் ஆகுது. ஸோ கீக் பெஞ்ச் லிஸ்டிங்கில் இதெல்லாம் ரிவீல் ஆயிருக்கு. விவோ V25 ப்ரோ இருக்குது. மோட்டோரோலாவுடைய பாப்புலரான G சீரீஸில் 2 ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஒன்று ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க டீசர் மூலயமா, Moto G32. இது ஆகஸ்ட் 9 அன்னைக்கு இந்தியாவில் லான்ச் ஆகுது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் Qualcomm Snapdragon 680 தான் குளோபலில் லான்ச் ஆச்சு. ஸோ இந்தியாவில் அதே சிப்செட்டில் வருமா இல்லை MediaTekல வருமா அப்படிங்கிறது கிளியராக இல்லை. இது கூடவே மோட்டோரோலாவுடைய G62 இது Snapdragon 480+ல இவங்க லான்ச் பண்ணலாம் தெரியுது. இதோட லான்ச்சும் வந்து ஆகஸ்ட் 9 அன்னைக்கு இருக்குமா, எண்ட் ஆஃப் ஆகஸ்ட்டில் கொண்டு வருவாங்களா அப்படின்னு தெரியல. ஸோ மோட்டோரோலா தரப்புலேருந்து 2 ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் இந்த மாதம் ஆகஸ்ட்குள்ளே லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ரெண்டுமே G சீரீஸ் கீழே. இங்கே வந்து G சீரீஸ் அப்படின்னு சொல்லும்போது G32 வந்து 11,000 ப்ரைஸ் செக்மெண்ட்லையும், அதே G62 வந்து 15,000 மிட் ரேஞ்ச் ப்ரைஸ் செக்மெண்ட்லையும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததான் இன்றைக்கி Paytm கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். சாம்சங்குடைய வாட்ச் 5 ப்ரோவில் டியூரபிலிட்டிக்காக என்ன கிளாஸ் இவங்க கொடுக்க போகிறதா இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்றைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #Technical Chennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த Paytm கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் EV சூப்பர் ஆப். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து சுமன். கங்க்ராச்சுலேஷன். நீங்கள் இமெயில் வழியாக காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க் அனுப்புங்க. உங்களுக்கு Paytm கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்றைக்கி டெக் அப்டேட் வீடியோ கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.